ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி. இவங்களுக்கு வயது 43 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி சிம்ம ராசி, உத்திரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மணமகள் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக நகைக்கடை ஒரு கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு முதல் திருமணத்தம்போது அவங்களுடைய அம்மா வீடு போட்ட நகையே கிட்டத்தட்ட 80 சவரனுக்கு மேலே நகை தாங்கிட்ட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மணமகள் சொந்தமாகவே ஜுவல்லரி ஷாப் இருக்கிறதுனால அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு இன்றைக்கி சொந்தமாக 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வசதிக்கெலாம் கொஞ்சம் கூட குறைவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு இவங்களுக்கு நகை, காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த மணமகள் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடே கிட்டத்தட்ட 2 பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போதைக்கு இவங்களுடைய அம்மா வீட்டில் தான் தன்னுடைய ப்ரைவசிக்காக தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதுக்கப்புறமா தனி வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொன் குழந்தையும் ஒரு ஆம்பளை பையனும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டதாகவும் இப்போதைக்கு பையன் கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. காலேஜ் முடித்ததுக்கப்புறமா அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு தன்னுடைய பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவு கூட எந்த ஒரு துணையும் கிடையாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மணமகள் மறு திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பூர்வீக சொத்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துட்டு தான் கூட கடைசி வரைக்கும் உண்மையாக வாழக்கூடிய ஒரு ஏழை மணமகன் கிடைச்சா கூட ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அதிகம் படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தன்னை மாதிரியே படிக்காத ஒரு மணமகனாக இருந்தாலும் ஓகே, வேலைக்கு எங்கேயும் போகணுங்கிற அவசியமே கிடையாது. தன்னுடைய நகைக்கடையை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு திறமையான மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 6 அடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கரூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கரூர் அப்படின்னா நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே நேர்லேயே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா மணமகன் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முதல் திருமண வாழ்க்கையிலேயே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தனக்கு வரக்கூடிய மறு திருமண வாழ்க்கைனாச்சும் தான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல துணைக்காக தான் இன்றைக்கி இவங்க வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மோனிகா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 26 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி, திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை, வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பூர்வீக விவசாய நிலம் இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. அது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிறதுனால இவங்க வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மைண்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாக்க ஃபினான்சியலாக இவங்க வந்துட்டு முழு சப்போர்ட்டும் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஜாதியிலேயே இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 8 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தன்னமரியே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால தன்னமரியே படித்த ஒரு நல்ல அழகான ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வசதி வாய்ப்பை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஏழை மணமகன் அப்படின்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே பெரிய குடும்பத்தில் வாழ்ந்ததுனால இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 தங்கச்சி 1 தம்பி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு இவங்களுக்கு சொத்துக்கள் இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோகிலா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, பூரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஎம்என் வந்துட்டு பண்ணிவிட்டு இவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதம் 28,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதே லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவரால் இன்றைக்கி கைவிடப்பட்டு இன்றைக்கி சொந்த பந்தம் கூட பெருசாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னமரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நல்ல மன வாழ்க்கைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு கேரளா பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 38 வயதுலேருந்து 50-55 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான புரிதல் உள்ள கணவராக தனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணத்திலேயே தன்னுடைய கணவரை நம்பி வந்து இன்றைக்கி ரொம்பவே ஏமாந்து போய் இருக்கிறதுனால தனக்கு கிடைக்கக்கூடிய 2ஆம் திருமண வாழ்க்கைனாச்சும் நல்லபடியாக தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க 8வது தன்னுடைய பொண்ணு வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்.